அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகின்றேன். அல்ஹம்துலில்லாஹ், புகழ் எல்லாம் அல்லாஹுவுக்கே உரியது. வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அவனுக்கே உரியன. மறுமையில் புகழ் யாவும் அவனுக்கே. மேலும் அவன் ஞானம் மிக்கவன், யாவற்றையும் நன்கு அறிபவன். பூமிக்குள் நுழைவதையும் அதிலிருந்து வெளியேறுவதையும் வானத்திலிருந்து இறங்குவதையும் அதன்பால் உயருவதையும் ஆகிய அனைத்தையும் அவன் அறிகிறான். அவன் மிக்க அன்புடையவன், மிகவும் மன்னிப்பவன். எனினும் நிராகரிப்பவர்கள் நியாய தீர்ப்பிற்குரிய வேளை நமக்கு வராது என்று கூறுகிறார்கள். அப்படி அல்ல. என் ரப்பின் மீது சத்தியமாக, நிச்சயமாக அது உங்களிடம் வந்தே தீரும். அவன் மறைவான யாவற்றையும் அறிந்தவன். வானங்களிலோ பூமியிலோ ஓர் அணு அளவும் அவனை விட்டு மறையாது. இன்னும் அதைவிடச் சிறிதோ இன்னும் பெரிதோ ஆயினும் தெளிவான ஏட்டில் பதிவு செய்யப்படாமல் இல்லை. ஈமான் கொண்டு சாலிகான நல்ல அமல்கள் செய்பவர்களுக்கு கூலி கொடுப்பதற்காக அவ்வாறு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அத்தகையவர்களுக்குத்தான் பாவ மன்னிப்பும் கண்ணியமான உணவு வசதியும் இருக்கின்றன. மேலும் எவர்கள் நம் வசனங்களை எதிர்த்து தோற்கடிக்க முயல்கிறார்களோ அவர்களுக்கு நோவினை செய்யும் கடினமான வேதனை உண்டு. எவர்களுக்கு கல்வி ஞானம் அளிக்கப்பட்டுள்ளதோ அவர்கள் உமக்கு உம்முடைய ரப்பிடம் இருந்து அருளப் பெற்ற இவ்வேதத்தை உண்மை என்பதையும் அது வல்லமை மிக்க புகழுக்கு உரியவனான நாயனின் நேர்வழியில் சேருகிறது என்பதையும் காண்கிறார்கள். ஆனால் நிராகரிக்கிறார்களே அவர்கள், நீங்கள் இறந்து மக்கி தூளாக சிதறடிக்கப்பட்ட பின் நீங்கள் ஒரு புதிய படைப்பாக இருப்பீர்கள் என்று உங்களுக்கு அறிவிக்கும் மனிதரை நாங்கள் உங்களுக்கு காண்பிக்கவா என்று பரிகாசமாக கூறுகின்றனர். அன்றியும் இவ்வாறு கூறுகின்றவர் அல்லாஹுவின் மீது பொய்யை இட்டுக் கட்டுகிறாரா அல்லது இவருக்கு பைத்தியமா என்று கேட்கிறார்கள். அவ்வாறல்ல. மறுமையின் மீது நம்பிக்கை கொள்ளாதவர்கள் வேதனையிலும் வெகு தூரமான வழிகேட்டிலுமே இருக்கிறார்கள். வானத்திலும் பூமியிலும் அவர்களுக்கு முன்னால் உள்ளதையும் அவர்களுக்கு பின்னால் உள்ளதையும் அவர்கள் பார்க்கவில்லையா? நாம் நாடினால் அவர்களை பூமியினுள் சொருகி விடுவோம், அல்லது வானத்திலிருந்து அவர்கள் மீது ஒரு துண்டை விழச் செய்து அவர்களை அழித்து விடுவோம். அல்லாஹுவையே முன்னோக்கி நிற்கும் ஒவ்வொரு அடியானுக்கும் நிச்சயமாக இதில் ஓர் அத்தாட்சி இருக்கிறது. இன்னும் நிச்சயமாக நாம் தாவூதுக்கு நம் மேன்மையான அருளை வழங்கினோம். மலைகளே, அவர் தஸ்பீஹ் செய்யும் போது அவருடன் அத்துதியை நீங்களும் எதிரொலியுங்கள். பறவைகளே, நீங்களும் அவ்வாறே செய்யுங்கள் என்றோ. மேலும் நாம் அவருக்கு இரும்பை மிருதுவாக்கி தந்தோம். வலுப்பமுள்ள போர் கவசங்கள் செய்யும். அவற்றின் கண்ணிகளை பலமுள்ளவையாக ஒழுங்குபடுத்திக் கொள்ளும். நற்கருமங்கள் செய்யும். நீர் செய்பவற்றை உற்று நோக்குபவனாக இருக்கிறேன் என்றும் சொன்னோம். அவருக்கு பின்னர் சுலைமானுக்கு காற்றை வசப்படுத்திக் கொடுத்தோம். அதனுடைய காலை பயணம் ஒரு மாதமாகவும் மாலை பயணம் ஒரு மாதமாகவும் இருந்தது. மேலும் நாம் அவருக்காக செம்பை ஊற்றுபோல உருகியோடச் செய்தோம். தன் ரப்புடைய அனுமதிப்படி அவருக்கு முன் உழைப்பவற்றில் ஜின்களில் இருந்தும் வசப்படுத்தி கொடுத்தோம். அவர்களில் எவர் அவருக்கு ஊழியம் செய்வதில் நம்முடைய கட்டளையை புறக்கணிக்கின்றாரோ அவரை கொழுந்து விட்டெறியும் நரக வேதனையை சுவைக்கும்படி நாம் செய்வோம் என்று எச்சரித்தோம். அவை சுலைமான் விரும்பிய மிஹ்ராபுகளையும் சிற்பங்களையும் தடாகங்கள் போன்ற பெரும் கொப்பரைகளையும் நகர்த்த முடியா பெரும் பாத்திரங்களையும் செய்து கொண்டிருந்தன. தாவூதின் சந்ததியினரே, நன்றி செய்யுங்கள். மேலும் என் அடியார்களில் நின்றும் நன்றி செலுத்துவோர் சொற்பமானவர்களே என்று கூறினோம். அவர், அதாவது சுலைமான் மீது நாம் மரணத்தை விதித்தபோது அவர் இறந்துவிட்டார் என்பதை அவர் சாய்ந்திருந்த தடியை அரித்துவிட்ட நிலத்தின் பூச்சி கரையானை தவிர வேறெதுவும் அந்த ஜின்களுக்கு அறிய முடியவில்லை. அவர் கீழே விழவே தாங்கள் மறைவான விஷயங்களை அறிந்திருக்க கூடுமானால் கடின உழைப்பாகிய இழிவு தரும் வேதனையில் தாங்கள் தரிபட்டிருந்திருக்க வேண்டியதில்லை என்று ஜின்களுக்கு தெளிவாக தெரிந்தது. நிச்சயமாக சபா நாட்டினருக்கு அவர்கள் வசித்திருந்த இடங்களில் ஓர் அத்தாட்சி இருந்தது. அதன் வலப்புறத்திலும் இடப்புறத்திலும் 2 சோலைகள் இருந்தன.
உங்கள் இறைவன் அளித்துள்ள ஆகாரத்திலிருந்து புசியுங்கள், அவனுக்கு நன்றியையும் செலுத்தி வாருங்கள், அது மனமுள்ள வளமான நகரம், இன்னும் அவன் மன்னிப்பளிக்கும் ரப்பு என்று அவர்களுக்கு கூறப்பட்டது. ஆனால் அவர்கள் இப்போதனையை புறக்கணித்தார்கள். ஆகவே அல் அரிம் என்னும் பெரும் அணையை உடைக்கும் கடும் பிரவாகத்தை அவர்கள் மீது அனுப்பினோம். இன்னும் சுவைமிக்க கனிகளைக் கொண்ட அவர்களுடைய இரு தோப்புகளை கசப்பும் புளிப்பும் உள்ள பழங்களுடைய மரங்களும் சில இலந்தை மரங்களும் உடைய இரு தோட்டங்களாக மாற்றினோம். அவர்கள் நிராகரித்ததன் காரணமாக அவர்களுக்கு இக்கூலியை நாம் கொடுத்தோம். நன்றி மறந்து நிராகரித்தோருக்கன்றி வேறெவருக்கும் நாம் இத்தகைய கூலியை கொடுப்போமா? இன்னும் அவர்களுக்கு இடையிலும் நாம் பரக்கத் அவற்றில் செய்திருக்கிறோம். அந்த ஊர்களுக்கு இடையிலும் வழியில் தெரியும் பல ஊர்களையும் நாம் உண்டாக்கி அவற்றில் போக்குவரத்து பாதைகளையும் அமைத்தோம். அவற்றில் இரவுகளிலும் பகல்களிலும் அச்சமற்றவர்களாக பிரயாணம் செய்யுங்கள் என்று கூறினோம். ஆனால் அவர்கள், எங்கள் ரப்பே, எங்களுடைய பிரயாணம் செய்யும் இடங்களுக்கு இடையே உள்ள தூரத்தை அதிகமாக்குவாயாக என்று வேண்டி தமக்கு தாமே அநியாயம் செய்து கொண்டார்கள். ஆகவே அவர்களை பழங்கதைகளாக ஆக்கிவிட்டோம். இன்னும் அவர்களை பல இடங்களில் சிதறிப் போகும்படியாக சிதற வைத்தோம். இதில் பொறுமையாளர், நன்றி செலுத்துவோர் ஒவ்வொருவருக்கும் அத்தாட்சிகள் இருக்கின்றன. திண்ணமாக அன்றியும் தன் வழிக்கு வருவார்கள் என்று அவர்களை பற்றி இபிலீஸ் எண்ணிய எண்ணத்தை நிச்சயமாக அவன் உண்மையாக்கினான். ஆகவே மோமீன்களில் உள்ள கூட்டத்தார் தவிர மற்றையோர் அவனையே பின்பற்றினார்கள். எனினும் அவர்கள் மீது அவனுக்கு யாதோர் அதிகாரமும் இல்லை. ஆயினும் மறுமையை நம்புகிறவர்களை அதனை பற்றி சந்தேகத்தில் இருப்போரை விட்டும் நாம் அறிவித்திடுவதற்காகவே இது நடந்தது. மேலும் உம்முடைய ரப்பு அனைத்து பொருட்களையும் பாதுகாப்போனாக இருக்கின்றான். அல்லாஹுவே அன்றி எவரை நீங்கள் தெய்வங்கள் என எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களோ அவர்களை அழையுங்கள். வானங்களிலோ இன்னும் பூமியிலோ அவர்களுக்கு ஓர் அணு அளவும் அதிகாரம் இல்லை. அவற்றில் இவர்களுக்கு எத்தகைய பங்கும் இல்லை. இன்னும் அவனுக்கு உதவியாளர்களும் அவர்களில் யாரும் இல்லை. அன்றியும் அவன் எவருக்கு அனுமதி கொடுக்கிறானோ அவர் தவிர வேறு எவருடைய பரிந்துரையும் பயனளிக்காது. எனவே நியாய விசாரணைக்கு நிற்கும் அவர்களின் இருதயங்களிலிருந்து திடுக்கம் நீக்கப்படுமானால் உங்கள் ரப்பு என்ன கூறினான் என்று கேட்பார்கள். உண்மையானதையே, மேலும் அவனே மிக்க உயர்ந்தவன், மகா பெரியவன் என்று கூறுவார்கள். வானங்களிலிருந்தும் பூமியிலிருந்தும் உங்களுக்கு உணவு வசதிகளை அளிப்பவன் யார் என்று நபியே நீர் கேளும். அல்லாஹ்வே, இன்னும் நிச்சயமாக நாங்களா அல்லது நீங்களா நேர்வழியில் அல்லாது பகிரங்கமான வழிகேட்டில் இருப்பவர்கள் என்றும் கூறும். நாங்கள் செய்த குற்றம் குறித்து நீங்கள் வினவப்பட மாட்டீர்கள், நீங்கள் செய்தவை குறித்து நாங்கள் வினவப்பட மாட்டோம் என்றும் கூறுவீராக. நம்முடைய ரப்பு நம்மிடையே யாவரையும் ஒன்று சேர்ப்பான்.